வெல்கம் மக்கள்ஸ். டிஎன்டே பிளாக் ஒரு நியூ சாப்டர் பார்க்க போறோம். ஸோ ஒரு புது அத்தியாயம் ஓப்பன் ஓப்பன் கண்ணம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி டிஎன்டே பிளாக் எலமெண்ட்ஸ். இல்லை எப்பயும் வழக்கம் போல அந்த மேல கொடுத்துருக்க ரெட் கலர் நம்ம படிக்க மாட்டோம் அப்படிதானே? சரி, அதை நவுத்தி விட்டுருவோம். இப்போ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைன் பை லைனா எக்கச்சக்கமா 312 4F 5F அப்புறம் ஏதோ 3D 4D நிறைய அந்த லைன் ஃபுல்லா கொடுத்துருக்கானா. இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு டேபிள் வச்சு டப்புன்னு முடிச்சிடலாம். அண்டாக்கா கசம் இல்ல வந்துருச்சு டக்குன்னு. ஓகே மக்கள்ஸ், இப்போ எனக்கு பக்கத்துல தெரியல இந்த டேபிள கவனிக்கும். சரியா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு எல்லாருமே. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. செக் பண்ணிக்கிறேன், தெரியுது. கொஞ்சம் பெருசாக்கலாமா? ஆ யா ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப கவனிச்சுங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள் உங்க கண்ணு எல்லாம் தெரியும். ஒரு கர்சர் மூவ் ஆகுதுங்களா உங்க கண்ணுக்கு? ஒரு கர்சர் மூவ் ஆகுதுங்களா? இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேண்டியம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்கேண்டியம், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த லித்தியம் பெரிலியம், இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப். ரெண்டு கலெக்டிவ்லி கால்ட் அஸ் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். அங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா போரான். போரான்ல இருந்து இந்த நியான் ஹீலியம் நியான் இருக்கால, இது வரைக்கும் இதெல்லாம் பி பிளாக் எலமெண்ட். இந்த இன்பிட்வீன்ல இருக்கான் பாத்தீங்களா ஸ்கேண்டியம் 21, அதாவது குரூப் நம்பர் 3. அடுத்து நேரா வந்தீங்கன்னா அங்க ஜிங்க் வந்து உங்களுக்கு குரூப் நம்பர் 12. இந்த 10 குரூப்புமே யாருன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். இவங்களை தான் டிரான்சிஷன் எலிமெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 10மே டிரான்சிஷன் கிடையாது, 10மே டி பிளாக் எலமெண்ட். ஓகே, 10மே டி பிளாக் எலமெண்ட். ஆனா அந்த 10ல இவனை தவிர ஜிங்க் கேட்மியம் மெர்குரியை தவிர மத்த எல்லாம் டிரான்சிஷன் எலிமெண்ட். ஏன் சார்? சொல்றேன், பொறுமையா பார்ப்போம். அப்போ அது மாதிரி அடுத்த விஷயம், இதுல இந்த ஸ்கேண்டியத்துல இருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இது அப்படியே பொறுமையா முடிஞ்சா எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு மளிகை கடை லிஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுங்க. ஸ்கேண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3D சீரிஸ் எலமெண்ட். அடுத்து இட்ரியத்துல இருந்து கேட்மியம் வரைக்கும் 4D சீரிஸ் எலமெண்ட். அடுத்து ஹாஃப்னியத்துல இருந்து மர்க்குரி வரைக்கும் உங்களுக்கு 5D சீரிஸ் எலமெண்ட். 6D சீரிஸ் பெருசா ஐடியா இல்ல, அது வேணும்னா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அப்போ இதுதான் நமக்கு என்னன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல யாரை தவிர ஜிங்க் ஃபேமிலியை தவிர மத்த எல்லாருமே டிரான்சிஷன் எலிமெண்ட். அவன் மட்டும் கிடையாது, எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அடுத்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட் என்ன சொல்லுவோம்? இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவோம். எஃப் பிளாக் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவோம். யார் எஃப் பிளாக் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ இங்க இருக்கான். இந்த கீழே இருக்காங்கல்ல, இந்த கீழே இருக்காங்க இவன் எல்லாம் யார் அப்படின்னா இந்த லாந்தனம், சீரியம், அப்புறம் பிரிசிலோமியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமாரியம், யூரோப்பியம், கடலோனியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹோலியம், எர்பியம், துளியம், இட்ரிபியம், லுட்டீசியம், இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கான் பாத்தியா, அந்த ஃபெல்லோவும் சேர்த்துக்குங்க. இந்த பாருங்க பக்கத்துல இருக்கான் பாருங்க, தோரியத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு லவ்ரான்சியம் வரைக்கும் கடைசியா இருக்கான்ல இவங்க. இந்த கலெக்டிவ்லி இந்த ரெண்டு பீரியட் என்ன சொல்லுவோம்னா எஃப் பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். இல்ல சார் இவங்களை வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு சொல்லுவாங்கன்னா, மேல பிங்க் கலர் இருக்கவன லாந்தனைட்ஸ், அதாவது சீரியம்ல ஆரம்பிக்கல 58 இந்த லாந்தனைட்ஸ் சொல்லுவோம். அதாவது 57 லாந்தனத்துக்கு அப்புறம் இருக்கிறதுனால லாந்தனைட்ஸ் சொல்லுவோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த இந்த ஃபெல்லோ இருக்கான்ல யாரு, தோரியம். இந்த தோரியத்தை இருங்க ஜூம் பண்ணாதான் கண்ணுக்கு தெரியும். எஸ், இவருக்கால ஆக்டினியம். ஆக்டினியத்துக்கு அடுத்து இருக்கிறதுனால ஆக்டினாய்ட்ஸ் சொல்லுவேன். ஆக்டினியத்துக்கு அடுத்து இருக்கிறதுனால ஆக்டினாய்ட்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் பேருக்கு அடுத்து இருக்கிறதுனால ஆக்டினாய்ட்ஸ். தோரியத்துல ஆரம்பிக்குதா, இதான் தோரியம். தோரியத்துல ஆரம்பிக்கிறது அப்படியே நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா லவ்ரான்சியம் 103ல முடியும். சரியா? இந்த கலெக்டிவ்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். மேல இருக்கவங்க வந்து டிரான்சிஷன் எக்ஸப்ட் ஜிங்க் ஃபேமிலி மட்டும். மத்த எல்லாத்தையும் ஓவராலா டி ஆர்பிட்டால் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் டி ஆர்பிட்டால் 3D சீரிஸ் 4D சீரிஸ் 5D சீரிஸ். ஓகே, பீரியாடிக் டேபிள் டாடா பாய் பாய். இப்ப அடுத்து பார்க்க போறோம் பீரியாடிக் டேபிள்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத. நம்ம புக்ல என்னென்ன ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் என்ன சொன்னனும் அதை வரிசையா இது ஃபுல்லா கொடுத்திருப்பான். அதுல குறிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன, லாந்தனைட் சொன்ன இல்லையா, அங்க ஃபில் ஆகுற ஆர்பிட்டால் வந்து 4F ஆர்பிட்டால், அதனால 4F சொல்லியிருக்கான். இங்க 5F ஆர்பிட்டால் ஃபில் ஆகுது, ஆக்டினேட்ஸ் 5F மென்ஷன் பண்ணிருக்கான். லாந்தனைட்ஸ் ஆக்டினேட்ஸ் சொல்லியிருக்கான். ஏன் அந்த பேர் சொல்றோம்னு சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா